ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் இன்றைக்கி மூணாரில் இருக்கோம். அதாவது காந்தலூரில் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் மூணார். மூணாரில் ஏகப்பட்ட அட்வென்ச்சர் பிளேசஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. அதை தான் நம்ம ஒவ்வொன்றா சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மூணாரில் டே 1ல் இருக்கோம். பொதுவாக மூணாரில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைரெக்ஷனில் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் டைரெக்ஷன், இன்னொன்று மாட்டுப்பட்டி டைரெக்ஷன், இன்னொன்று தேக்கடி டைரெக்ஷன். இந்த 3 டைரெக்ஷனில் தான் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம போகிறது மாட்டுப்பட்டி டைரெக்ஷன். மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய இடம் தான் ஃப்ளவர் கார்டன். இங்கே பியூட்டிஃபுல்லான நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது ஃப்ளவர் கார்டன். இப்போ நம்ம ஃப்ளவர் கார்டன் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் கார்டன் கேரளா கவர்மெண்ட்டோட தோட்டக்கலைத்துறை மூலயமா பராமரிக்கப்பட்டு வருது. இது மெயின் டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாட்டுப்பட்டி போகக்கூடிய டைரெக்ஷனில் இந்த ஃப்ளவர் கார்டன் இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 25 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு கார்டன் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு கார்டன் தான். அதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அதிகம்தான். நாங்களும் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் மாட்டுப்பட்டியை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெரைட்டியான ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஃப்ளவர் கார்டன் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்பல்சரியாக பார்க்க வேண்டிய இடம்னா சொல்ல மாட்டேன். அப்படி ஒன்றும் பெரிய ஒர்த்தான பிளேஸ் கிடையாது. அதுவும் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ளார போய் பார்க்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போகலாம். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக எனக்கு ஒர்த்தாக தோணலை. நாம் இப்போ ஃப்ளவர் கார்டன் பார்த்துட்டு மாட்டுப்பட்டி வழியாக டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போக போகிறோம். டாப் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடம் வந்து கிளைமேட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய வந்து வைல்டு அனிமல்ஸ், பர்டிகுலராக யானைகள் வந்து நிறைய பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் படையப்பா யானைங்கிறது ரொம்பவும் ஃபேமஸ். அந்த யானை நம்மளால் பார்க்க முடியுதா, நமக்கு லக் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மெயினாக அந்த யானையை பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்.
நாம் மாட்டுப்பட்டி போகிற வழியில் ஒரு இடத்துல ரொம்ப ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். ஃபுல்லாக பச்சை பசேல்னு பார்க்குற இடம்லாம் ஒரே டீ எஸ்டேட் தான். அங்கே இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கணும். உண்மையிலே அந்த இடம் வந்து ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். இங்கே குதிரை சவாரிலாம் கூட இருக்குது. நீங்கள் குதிரை சவாரி போகிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த எஸ்டேட்டை சுற்றிலும் ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். நம்ம ரெண்டாவதாக வந்திருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பாயிண்ட். இது ஆக்சுவலாக இது ஒரு டீ எஸ்டேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப செமையாக இருக்கும். அதுக்காக இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்கெல்லாம் இங்கே வருவாங்க. ஸோ இப்போ நம்மளும் அதுக்காக தான் வந்திருக்கோம். வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரிட்டன் ஆக போகிறோம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. பாருங்கள், ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே க்ரீனரியாகவே இருக்குது பார்க்குற இடம்லாம். நாம் ஷூட்டிங் பாயிண்டில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பணும். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் அது. நீங்கள் கண்டிப்பாக மூணார் போகிறீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நாம் மாட்டுப்பட்டி டேம் போயிட்டு அங்கேருந்து டாப் ஸ்டேஷன் போக போகிறோம். போகிற வழியில் நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.